Hello my lovely beauties, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்குள்ள வீடியோல நயன்தாரா அவங்களோட வெட்டிங்க்கு அவங்க என்ன மேக்கப் லுக் செஞ்சிருந்தாங்களோ அதை ரீக்ரியேட் செய்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை செஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்விஸ் பியூட்டியோட பிரைமர் யூஸ் செய்கிறேன். மாய்ஸ்சரைசர் நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசர் யூஸ் செஞ்சிருக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட இந்த பிரைமர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டூயி க்ளோயி ஃபினிஷை கொடுக்கும். ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்கும். ஆயில் ஸ்கின் உள்ளவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிலியாக இருக்குது ஸ்கின் அப்படின்னா இது யூஸ் செய்யாதீங்க. நெக்ஸ்ட்டு கிளாமி பேலட் கலர் கரெக்டருக்காக யூஸ் செய்கிறேன். எனக்கு வந்து அண்டர் ஏரியாவில் டார்க் சர்க்கிள் இருக்குது, இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இல்லை. நான் பீச் கரெக்டர் வந்து யூஸ் செய்கிறேன். எந்த இடத்துல எல்லாம் பிக்மெண்டேஷன் பிரச்சனைகள் இருக்குதோ அந்த இடத்துலலாம் ஃபிங்கர்னாலே அப்ளை செய்கிறேன். நல்ல ஒரு கவரேஜ் வந்து கொடுக்கும். நீங்கள் உங்களோட ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாம் கவர் செய்யாமல் டைரெக்டாக ஃபவுண்டேஷன் அப்ளை செஞ்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு பிறகு ஃபவுண்டேஷன் வந்து க்ரே கலரில் வந்து அந்த இடத்துல தெரியும். கொஞ்சம் கூட வந்து பிக்மெண்டேஷன் இருக்கிற இடம் டார்க்காக தெரிகிறது மாதிரியும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக கலர் கரெக்டிங் செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை செய்கிறது நல்லது. யூஸ் செய்கிற ஃபவுண்டேஷனில் ஒரு 1 ட்ராப் இல்லை 2 ட்ராப் ஆயில் வந்து மிக்ஸ் செஞ்சுக்கிறேன். இது ஃபேஷியல் ஆயில் யூஸ் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனில் இந்த மாதிரி ஃபேஷியல் ஆயில் மிக்ஸ் செய்கிறதுனால ஃபவுண்டேஷன் வந்து சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகும். திட்டா எதுவுமே இருக்காது, ஒரு க்ளோ ஃபினிஷும் இருக்கும். நான் யூஸ் செஞ்ச ஃபவுண்டேஷன் 24 hours லாங் வியர் ஃபவுண்டேஷன், மேப்ளின் பிராண்டோடது. இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸில் ஒரு பக்கம் டாட்டாக வச்சுட்டு அதை பிளெண்டு செஞ்சதுக்கு பிறகு தான் நெக்ஸ்ட்டு சைடு வந்து நம்ம அப்ளை செஞ்சு பிளெண்டு செய்யணும். இல்லைனா வந்து திட்டு ஆகிடும், சீக்கிரமே வந்து ட்ரை ஆகிடும். அதனால் ஆயிலெல்லாம் மிக்ஸ் செய்கிற நேரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபினிஷ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கன்சீலருக்கு ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் யூஸ் செய்கிறேன். டார்க்கான ஷேடு கொஞ்சம் என்னோடய ஸ்கின் டோனை விட கொஞ்சம் டார்க்கான ஷேடு யூஸ் செஞ்சுட்டு ஹைலைட்டர் ஷேடு என்னோடய ஸ்கின் டோனை விட லைட்டான ஷேடாக எடுத்து அதுக்கு மேலே லைட்டாக வச்சுக்கிறேன். 2 ஷேடும் வந்து சேர்ந்து நல்ல ஒரு ஃபினிஷை வந்து கொடுக்கும். லைட்டாக அண்டர் ஏரியாவில் ஒரு ஹைலைட் பண்ணது மாதிரி தெரியும். நான் ஃபவுண்டேஷனை பிளெண்டு செய்கிறதுக்கு ப்ரஷ்ஷு யூஸ் செஞ்சுருக்கிறேன். பொதுவாக எனக்கு பியூட்டி பிளெண்டர் தான் பிடிக்கும். இன்றைக்கி வந்து ப்ரஷ்ஷு யூஸ் செய்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷை வச்சு அப்படி இழுத்து நம்ம மேக்கப் செய்கிற நேரம் லைனாக படிஞ்சிக்கும். டேப்பாக வைக்கிற நேரம் நம்மளோட பியூட்டி பிளெண்டரில் எந்த அளவு ஃபினிஷ் கிடைக்குமோ அது மாதிரி நல்ல ஒரு ஃபினிஷ் இருக்குது. ஆனால் நீங்கள் யூஸ் செய்கிற ப்ரஷ்ஷு வந்து நல்ல குவாலிட்டியான ப்ரஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் நல்ல ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் யூஸ் செய்கிற ப்ரஷ்ஷு ரியல் டெக்னிக் அப்படின்னு உள்ள பிராண்டோட ப்ரஷ்ஷு யூஸ் செய்கிறேன். சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு ஃபினிஷை வந்து கொடுக்குது. கன்சீலரே நல்லபடியாக பிளெண்டு செஞ்ச பிறகு நல்ல ஒரு ஃபினிஷ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு லூஸ் பவுடர் வச்சு செட் செய்யணும். நான் ட்ரையான பியூட்டி பிளெண்டர் யூஸ் செய்கிறேன், வெட்டான பிளெண்டர் கிடையாது. அண்டர் ஏரியாவில் செட் பண்ணுறேன், ஓகேவா? டேப்பாக வச்சு செட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கன்சீலர் வந்து க்ரீஸ் ஆகும். க்ரீஸ் ஆனால் நல்லா இருக்காது. டைம் போக போக கொஞ்சம் அப்படி லைனாக படிக்கிறது மாதிரி எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு நல்ல மேட்டு ஃபினிஷோடு இருக்கிறதுக்காக பவுடர் வச்சு செட் பண்ணுறோம். ஐ லிட்டில் வந்து நான் பவுடர் வச்சு செட் பண்ணலை, அப்படியே கன்சீலர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து செட்டிங் ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே செஞ்சுக்கிறேன். மேக்கப்பை லாக் செய்கிறதுக்கு ட்ரையாக விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு ரான்சில் பேலட் வந்து யூஸ் செய்கிறேன். ஐ லுக்கு செய்கிறதுக்கு எல்ஏ கலர்ஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட இந்த பேலட்டு கூட யூஸ் செஞ்சுக்கலாம். இதில் இருக்கிற ப்ரௌன் ஷேடும் கோல்டன் ஷேடும் யூஸ் செஞ்சுக்கலாம். ஐலைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் வச்சு செட் செய்யாததுனால கொஞ்சம் லைனாக இருக்கும். உங்களோட ஃபிங்கரை வச்சு டேப்பாக வச்சு நல்லா ஈவனாக அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு பேலட்டில் இருக்கிற கோல்டன் ஷேடு எடுத்து ஐலைட்டில் அப்ளை செய்யணும். நான் யூஸ் செஞ்ச பேலட்டு ஹேட்டட் வித் லவ் பேலட்டு 2 கலர்ஸ் வந்து மிக்ஸ் செஞ்சுருக்கிறேன். கோல்டன் ஷேடும் க்ரீன் ஷேடும். க்ரீன் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டான ஒரு க்ரீன். அவங்களோட ஐ லுக்கில் வந்து லைட்டாக ஒரு க்ரீனோட எஃபெக்ட்டு கொஞ்சமாக தெரியுது, ஓகேவா? கோல்டன் கலர் ஹைலைட்டாக தெரிஞ்சாலும் லைட்டாக க்ரீன் டிண்ட்டு இருக்குது. அதனால் 2 ஷிம்மர் ஷேடை மிக்ஸ் செஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ரௌன் கலர் ஷேடை எடுத்து என்னோடய க்ரீஸில் வந்து அப்ளை செஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு கலரை வந்து பிளெண்டு செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு டேப்பாக வச்சு கலரை பில்டு செஞ்சுக்கிட்டு ஃபைனலில் தான் நீங்கள் லைட்டாக வந்து பிளெண்டு செய்யணும். அவுட்டர் வீலை கொஞ்சம் ஹெவியாக வர்றது மாதிரி கொஞ்சம் லைட்டாக அவுட்டர் வீலை, ஓகேவா? நல்ல சூப்பரான சிம்பிளான ஒரு ஐ லுக்கு. ஆனால் எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் இது வந்து மேட்ச் ஆகும்.
சூப்பரான ஒரு லுக்கு ஓகேவா. ஏன்னா ப்ரௌனும் கோல்டன் கலரும் வர நேரம் மோஸ்ட்லி நம்ம நிறைய அவுட்ஃபிட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐப்ரோக்கு கீழ் பக்கத்தில் கோல்டன் கலர் வச்சு ஹைலைட் செஞ்சுக்கிட்டேன். நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பர்பிள் காஜல் எடுத்துக்கிறேன். வாட்டர் லைனில் அப்ளை செஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை ஐலிட்டில் வந்து ஸ்மஜ் பண்ணி விட போகிறோம். அதனால் ஈவனாக கரெக்டாக நமக்கு வேண்டாம். லைட்டாக அப்படியே கொஞ்சம் அப்படியே அப்ளை செஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மாலான ப்ரஷில் பிளாக் கலர் ஐஷேடோ இல்லை ப்ரௌன் கலர் கூட எடுத்துக்கலாம். டிப் செஞ்சு எடுத்து நல்லபடியாக ஸ்மஜ் பண்ணி விடுங்க. ஒரு லைட்டாக ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்து கொடுக்கும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கொலோசல் ஐலைனர் யூஸ் செய்கிறேன். ஐலைனர் ரொம்ப ரொம்ப தின்னான லைனு. விங்கு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான், திக்காக போல்டாக எதுவுமே கொடுக்குறதில்ல. எனக்கான பர்சனலாக போல்டாக கொடுக்குற பிடிக்கும். ஆனால் இந்த லுக்குக்கு ரொம்ப சின்னதாக உள்ள விங்கு தான் ஓகேவா. இன்னர் கார்னரை வந்து ஹைலைட் செஞ்சுக்கிட்டேன். மஸ்காரா கொலோசல் மஸ்காரா யூஸ் செய்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபேக் லேஷஸ் வச்சுப்பேன். இந்த லுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணுறது தான், அவங்கள மாதிரி அப்படி இருக்காது ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து காண்டோர் பேலட் யூஸ் செய்கிறேன். எல்ஏ கலர்ஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோடது. நல்ல ஒரு ப்ராடக்ட்டு, நல்ல பிக்மெண்டேஷன் இருக்குது, நல்லபடியாக பிளெண்ட் ஆகுது, சூப்பராக இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற ஹைலைட்டர் அந்தளவு எனக்கு ஃபேவரட் கிடையாது. அந்த காண்டோர் ஷேடு சூப்பராக இருக்குது. புதுசாக ஒரு டெக்னிக் இது மாதிரி செய்கிறாங்க, நானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணேன். நல்லா இருக்குது ஓகேவா. நோஸ் வந்து நல்லா ஸ்லிம்மாக தெரியுது. நெக்ஸ்ட்டு ப்ளஷ்ஷுக்கு எஸ்எஃப்ஆரோட ப்ளஷ் பேலட்டில் இருக்கிற கொஞ்சம் டார்க்கான பிங்கு ஷேடு யூஸ் செய்கிறேன். பிங்குன்னா கொஞ்சம் கோரல் டைப்பாக உள்ள பிங்கு, நல்லா இருக்குது. லிஃப்டிங் பொசிஷனுக்கு மேல் பக்கமாக இழுத்து விட்டுக்கிறேன். ப்ளஷ் அப்ளை செய்கிறது, ஹைலைட்டரும் அப்ளை செய்கிறேன். நல்லா க்ளோவாக ஃபேஸ் வந்து தெரிகிறதுக்கு. ஹைலைட்டர் எந்த இடத்துலலாம் ஃபேஸில் அப்ளை செய்வோமோ அப்படி அப்ளை செஞ்சுக்கலாம். அதாவது ஹை பாயிண்ட்ஸ்லாம் வந்து அப்ளை செஞ்சுக்கணும். பெல்லா ஓஸ்டியோட லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் செய்கிறேன். ஷேட் நம்பர் 13. நல்ல ஒரு ஷேடு. ஆனால் வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போதுமே வேணும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.